Hello everyone. இந்த வீடியோவில் மேக்னோலியா ஃப்ளவர் எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் எடுத்திருக்க கலர்ஸ் டீப் பிரில்லியன்ட் பர்பிள், மெஜெண்டா, சாப் கிரீன், பர்ன்ட் அம்பர், இது எல்லோ ஆக்கர் அண்ட் ஒயிட் கலர். இப்போது ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஏற்கனவே இந்த ஃப்ளாரல் டிசைனை நான் எல்லோ கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பெட்டலாக ஒயிட் கலர் வச்சு நம்ம ஷேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பெட்டலையும் ஒயிட் கலர் வச்சு நிறையா பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கீழேயும் கார்னர்ஸ்லையும் பர்பிள் கலர் வச்சு ஷேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டீப் பிரில்லியன்ட் பர்பிள்ன்ற கலர் எடுத்திருக்கேன். அது ப்ரஷில் கொஞ்சமாக டிப்பில் மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு பெட்டலோட பேஸில் இருந்து ஃபாஸ்ட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணிடணும். அந்த கலரோட டெப்த்து உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து கீழேருந்து கொண்டு போய் அப்படியே ஸ்மூத்தாக அந்த ஒயிட்டோட பிளெண்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்டிங் கொண்டு வந்துடணும். நம்ம இன்பிட்வீன் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணோன்னா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு பிளெண்ட் பண்ணணும். ப்ரஷ்ஷை நல்லா துடைக்காமல் பிளெண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் டைல்யூட் ஆக்கிரும். அந்த பெட்டலில் வெளியிலலாம் பெயிண்ட் போக ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம பெயிண்ட்டோட கன்சிஸ்டன்சியை கரெக்டாக வச்சுட்டு பெயிண்ட் பண்ணணும். இப்போது இந்த பெட்டலுக்கு பின்னாடி இருக்க பெட்டலை பெயிண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி மேலேருந்து ஒயிட் வச்சு நிறையா கலர் பண்ணிவிட்டு கீழே மட்டும் கொஞ்சமாக பிங்கை வச்சு ஷேட் பண்ண போகிறோம். இப்போது இந்த பெட்டலோட கீழே கொஞ்சமாக அந்த பர்பிள் வச்சு ஷேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த முன்னாடி இருக்க பெட்டலும் பின்னாடி இருக்க பெட்டலும் எங்கே சேருதோ அந்த இடத்துலையும் கொஞ்சமாக டெப்த்து கொடுக்கணும். அப்போ தான் அந்த பின்னாடி இருக்க பெட்டல் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். அதனால் 2 பெட்டல் எங்கே சேருதோ அந்த இடத்துலையும் கொஞ்சமாக டெப்த்து கொடுத்து அந்த ஒயிட்டோட மர்ஜ் பண்ணிடணும். டார்க் கலர்ஸை எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஆட் பண்ணி ஷேட் பண்ணணும். நிறையா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஒயிட் இருக்கிற கலரே தெரியாமல் நிறையா பிங்க் ஷேட் ஆயிரும். அதே மாதிரி இந்த டிப் ஆஃப் த பெட்டலுக்கும் கொஞ்சமாக பிங்க் வச்சு ஷேட் பண்ணிடணும். இன்பிட்வீன் நடுவில் கொஞ்சம் ஒயிட் இருக்க மாதிரி பார்த்துக்கிடணும். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு சைடில் இருக்க பெட்டலை பெயிண்ட் பண்ண போகிறோம். அந்த பெட்டல் கொஞ்சம் அப்படி மடங்கி இருக்கும். ஒரு பக்கம் டேர்ன்டாக இருக்கும். அதனால் உள் பக்கம் ஒயிட்டும் கொஞ்சமாக பிங்க் வச்சும் ஷேட் பண்ணிவிட்டு அந்த திரும்பி இருக்க பெட்டலை டார்க் கலராக வச்சு பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் அது திரும்பி மடங்கி இருக்குன்னு அது தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ உள் பக்கம் ஒயிட்டும் பிங்க்கும் வச்சும் ஷேட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மேக்னோலியா ஃப்ளவருக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் கூகுளில் ஏதாவது பிக்சர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு பெட்டல் 1-2 பெட்டல் டேர்ன்டாக இருக்கும். அதை நீங்கள் டார்க் கலரில் பெயிண்ட் பண்ணிடணும். இப்போ டீப் பிரில்லியன்ட் பர்பிள்ன்ற கலரை எடுத்துகிட்டு அந்த திரும்பி இருக்க அந்த பெட்டலை அப்படியே பிளெயினாக அந்த கலரை வச்சு ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணால் அந்த பெட்டல் திரும்பி இருக்க மாதிரி தெரியும். அதே மாதிரி சைடில் இருக்க பெட்டல்ஸும் பின்னாடி இருக்க பெட்டல்ஸும் ஒயிட்டும் பர்பிளும் வச்சு ஷேட் பண்ணிடணும். ஒவ்வொரு பெட்டலுக்கும் கீழேயும் அந்த கார்னர் ஆஃப் த பெட்டல்ஸுக்கும் பர்பிள் கலர் வச்சு லைட்டாக ஷேட் பண்ணிடணும்.
இப்போது இந்த லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பெட்டலை ஷேட் பண்ண போகிறோம். இதுவும் லேசாக மடங்கி இருக்கும். அதனால் அந்த உள் பக்கமாக ஒயிட்டும் பர்பிள் வச்சு ஷேட் பண்ணிவிட்டு அந்த மடங்கி இருக்க பக்கமாக வெறும் பர்பிள் கலர் மட்டும் வச்சு டார்க்காக அதை கலர் பண்ணிடணும். நான் இப்போ எல்லா பெட்டல்ஸ்க்கும் மெஜெண்டா கலர் வச்சு கீழே மட்டும் இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணுறேன் கலர்ஸை. அப்போ இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். இப்போது இந்த கீழே இருக்க ஸ்டெம்மை பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர்ன்ட் அம்பர்ன்ற கலர் எடுத்துக்கிறோம். அது வந்து டார்க் ப்ரௌன் கலர். இப்போ உங்கள்கிட்ட அந்த கலர் இல்லைன்னா எனி ப்ரௌன் கலரோட கொஞ்சமாக பிளாக் ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த டார்க் ஷேட் ஆஃப் ப்ரௌன் வந்துடும். அதை டைரெக்டாக அப்படியே அந்த ஸ்டாக்கு அந்த பிரான்ச்சஸுக்கெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிடணும். வேறு என்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னா சாப் க்ரீனையும் கொஞ்சம் ப்ரௌனும் கலந்து பெயிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரோட பட்டை பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் ஒயிட்டும் பர்பிள் வச்சு ஒயிட்டெல்லாம் அந்த பட்டில் பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் கீழே அப்புறம் மேலே டிப் ஆஃப் த பட்டுக்கும் லைட்டாக கலர் வச்சு ஷேட் பண்ணிடணும். இப்போது இந்த பர்பிள் கலருக்கு இன்னும் நம்ம கலர் ஆட் பண்ணோன்னா அதுக்கு தான் அந்த மெஜெண்டா கலர் வச்சு இன்னும் கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக காட்டுறதுக்கு பர்பிள் வச்சு ஷேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மெஜெண்டா வச்சு அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஷேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு சாப் க்ரீன் வச்சு லீவ்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறோம். சாப் க்ரீனோட லீவ்ஸ் பெயிண்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் எல்லோ ஆக்கர் அது மாதிரிலாம் கலந்து கூட பெயிண்ட் பண்ணலாம். இல்லாட்டி வெறும் சாப் க்ரீன் அண்ட் ஒயிட், இல்லாட்டி சாப் க்ரீன் அண்ட் லெமன் எல்லோ, இல்லாட்டி சாப் க்ரீன் வித் கோல்டன் எல்லோ, இந்த மாதிரி நிறையா காம்பினேஷன்ஸில் லீஃப் பெயிண்ட் பண்ணலாம். இந்த லீஃப் வந்து சாப் க்ரீனும் ஒயிட்டும் வச்சு பெயிண்ட் பண்ணுறேன். 1-2 லீஃப் ஒயிட் வச்சு ஷேட் பண்ணலாம். மற்ற லீஃபுக்கெலாம் கொஞ்சம் சாப் க்ரீன் வச்சுட்டு ஒரு கார்னரில் எல்லோ ஆக்கர் அந்த மாதிரிலாம் கலந்து பண்ணுறப்ப அது இன்னும் நேச்சுரலாக இருக்கும். இப்போது இந்த லீஃப்க்கு நான் ஒரு பக்கம் சாப் க்ரீன் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த சைடில் கீழே கொஞ்சம் ஒயிட்டும் மேலே கொஞ்சம் எல்லோ ஆக்கரும் வச்சு அது பெயிண்ட் வெட்டாக இருக்கப்பயே மர்ஜ் பண்ணிடணும். அது ட்ரை ஆச்சுன்னா கலர்ஸ் சேராது.